இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணை அணுகவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கல்வியை பற்றிய பழமொழிகள், அவற்றின் பொருளும் மற்றும் அதன் விளக்கங்களும். பகுதி 8. பழமொழி 1. கல்வியும் செல்வமும் ஒருங்கே அமைய பெற்றவர் பாக்கியவான். பழமொழியின் பொருள்: கல்வி மற்றும் செல்வம் இரண்டையும் பெற்றவர் கொடுத்து வைத்தவர். பழமொழியின் விளக்கம்: கல்வி ஒருவருக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும், செல்வமோ வாழ்க்கையை எளிதாக்கும். இரண்டையும் பெற்றவர் பாக்கியசாலி. பழமொழி 2. கல்லாத பேதை காட்டிலும் கல்லாத மூடனை விட கல்வியருடையவன் மேலானவன். பழமொழியின் பொருள்: கல்லாத மூடனை விட கல்வி கற்றவன் உயர்ந்தவன். பழமொழியின் விளக்கம்: கல்வியின் மூலம் ஒருவன் தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை இது விளக்குகிறது. பழமொழி 3. உண்டி சுருங்குவது போல கல்வி சுருங்காது. பழமொழியின் பொருள்: உணவு குறைவது போல கல்வி குறையாது. பழமொழியின் விளக்கம்: நாம் எவ்வளவு கல்வி கற்றாலும் அது நமக்கு குறையாதது. கல்வியை எவ்வளவு அதிகமாக பெறுகிறோமோ அவ்வளவு நல்லது. பழமொழி 4. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்த குடி. பழமொழியின் பொருள்: மனிதன் தோன்றிய காலத்திலே கல்வி இருந்தது என்பதை குறிக்கிறது. பழமொழியின் விளக்கம்: கல்வி என்பது மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. அது காலகாலமாக இருந்து வருகிறது என்பதை இந்த பழமொழி விளக்குகிறது. பழமொழி 5. ஓதுவது ஒழிக, உயிருக்கு நேருவது ஒழிக. பழமொழியின் பொருள்: படிப்பதை நிறுத்தாதே, உயிருக்கு சமாதானத்தை கற்றுக்கொள். பழமொழியின் விளக்கம்: கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பழமொழி. படிப்பதை நிறுத்தாமல் உயிர் போன்ற கல்வியை பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.